தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் சில நபர்கள் சரியில்லை, அவருடைய செயல்பாடுகள் தவறாக இருக்குது அப்படி சொல்லிட்டு கட்சியை விட்டு நீக்கிறார் அப்படின்னா அதில் பல காரணங்கள் அப்படிங்கிறது அடங்கி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் இன்னொரு கட்சியில் போய் சேர்கிறார்கள் அப்படின்னா அந்த கட்சியோட தலைவர் கொஞ்சம் சிந்திக்கணும். அங்கேயே துரோகச்செயல் செய்து விட்டு வெளியேறிய நபர்கள் இங்கே எப்படி நமக்கு உண்மையாக இருப்பார்கள் அப்படிங்கிறதோ, ஸோ எதன் காரணமாக அவர்கள் நீக்கப்பட்டார் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சிருந்துருக்கணும். ஸோ தற்போதைய சூழலில் புகழேந்தி போன்ற நபர்கள், இதற்கு முன்பு ஜெகதீச பாண்டியன் போன்ற நபர்கள், அதற்கு முன்பு வெற்றிக்குமரன் போன்ற நபர்களும் கவனிச்சோம் அப்படின்னா தொடர்ச்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி விட்டு வெளியேறினார்கள் அப்படிங்கிறது கவனிச்சோம். இன்றைய தினம் புகழேந்தி போன்ற நபர்களும் தமிழக வாழ்வுரிமை கட்சி விட்டு விலகி தமிழக வெற்றி கழகத்தில் போயிட்டு இணைஞ்சிருக்கிறார்கள் அப்படிங்கிறத கவனிக்க முடிஞ்சதுங்க. ஸோ அண்ணன் சீமான் அவர்கள் பல முறை சொன்ன இந்த விடயம் தான், கட்சியை வளர்க்கணும் சிந்திங்க, கட்சியில் நாம எப்படி வளருதுன்னு சிந்திக்காதீங்க அப்படி சொல்லி பல முறை சொல்வார். ஸோ இப்படி பல தவறுகள் செய்த நபர்கள் தான் அண்ணன் சீமான் வெளியேற்றினார். அப்படிப்பட்ட நபர்கள் தான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அவருடைய கட்சியை சேர்த்துக்கொண்டார். ஸோ தற்போது சொல்ல அவர்களுக்கும் துரோகம் செய்துவிட்டு இப்போ போயிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. இன்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா காவிரி உரிமைக்காக சென்னையில் ஒரு மாபெரும் ஒரு கூட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அதில் பல கட்சி சார்ந்த பல முக்கிய நபர்கள் கலந்து கொள்கிறார்கள், பல தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அதில் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மேடையிலே ஒரு அழைப்பு அப்படிங்க விடுக்கிறாரு, நீயே தலைமை ஏற்று செயல்படுத்துங்க, அடுத்த 3 தேர்தலுக்கு நீங்களே எங்களை வழி நடத்துங்க அப்படிங்கிறது அண்ணன் சீமான் அவர்களிடம் பேசுகிறார். கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிடம் பேசிட்டு இருக்காரு அண்ணன் வேல்முருகன் அவர்கள். அவர் கொடுத்த முழு நேரத்தையுமே அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்க வேண்டும், அதற்கு தலைமை ஏற்று செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பேசியிருக்காரு அப்படிங்கிறத கவனிக்க முடிந்தது. காவிரி சிக்கல் குறித்து ஒரு சில வார்த்தைகள் பேசினாலும் முழுக்க அவர் அந்த மேடையை ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும், 3வது திராவிடத்திற்கென சொல்லி ஒரு கட்சி இருக்கும் பொழுதும், திராவிடம் தமிழ் தேசியம் இரு கண்கள் நாங்கள் பாவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்சி இருக்கும் பொழுதும், தூய தமிழ் தேசியத்திற்கான ஒரு கட்சி அமைக்க வேண்டும், அந்த கட்சி தமிழ்நாட்டிற்கு அதிகாரத்திற்கு வர வேண்டும் அப்படிங்கிறத அண்ணன் வேலுமணி அவர்கள் பேசியிருக்கிறாரு. ஸோ அவருடைய முழு காணொலி பார்க்கும் பொழுது அண்ணன் சீமான் அவர்களை தலைமை ஏற்று ஒரு மாபெரும் ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும். ஸோ இங்கே இருக்கின்ற அத்தனை நபர்களும் நாங்கள் தமிழ் தேசியர்களாக இருக்கிறோம், நாங்கள் அத்தனை பேர் உங்கள் பின்பு வருகிறோம் அப்படிங்கிறது பேசியிருக்காரு அப்படிங்கிறது கவனிக்கிறோம். ஸோ அண்ணன் சீமான் அவர்கள் அடுத்தபடியாக அதில் பேச வரும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கூட்டம் அப்படிங்கிறது இனி வருங்காலங்களுமே நம்மோடு இணைந்து பயணிப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக பேசிட்டு இறங்கியிருக்காரு அப்படிங்கிறது கவனிக்கிறோம். அந்த முழு பேச்சை கவனித்த நபர்களுக்கு தெரியும் அண்ணன் சீமான் அவர்களும் ஒருபடி மேலே போயிட்டு இந்த கூட்டணியை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருந்தார். ஸோ இனி வரும் காலங்களில் நம்ம பொறுத்து பார்க்க வேண்டும். ஐயா கிருஷ்ணசாமி அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் திருமாறன் ஜியா இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட அனைத்தையுமே அண்ணன் சீமான் அவர்கள் ஆரதொழிதான் வரவேற்கிறார். ஸோ தமிழ் தேசிய தலைமையை ஏற்று ஒரு கட்சி அப்படிங்கிறது அடுத்த ஒரு காலங்களில் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது அண்ணன் சீமானோட எண்ணமாக இருக்கிறது. ஸோ எதிர்வரும் காலங்களில் அண்ணன் வேலுமுருகனுடைய இந்த வாக்குகள் பலிக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த தமிழ் தேசியர்களுடைய எண்ணமாக இருக்கிறவர்கள். இதையெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளி சந்திப்போம். சரியான கருத்தால் உலகை படைப்போம். நன்றி, வணக்கம்.